நிச்சயமான ராஜேஸ்வரி. கோவை பேரூர் அருகே உள்ள தீட்டிப்பாளையத்தில் விக்னேஸ்வரன் என்பவர் தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். மழையின் காரணமாக தனது வீட்டின் பின்புறத்தில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அவரது வீடு முழுவதும் சிமெண்ட் குறையால் மூடப்பட்டு இருந்தது. மேலும் மழைநீர் வெளியேற அலுமினிய சீட்டு பொருத்தப்பட்டிருந்தது அவர் வீட்டிற்கு மேலே. மழை காரணமாக சீட்டில் நீர் வடிந்துள்ளது. அந்த சீட்டில் இருந்து அவர் வீட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த மின்சார வயர் அதில் வரசி உள்ளது. அதை அறியாத விக்னேஸ்வரன் அந்த சீட்டை தொட அவர் மீது மின்சாரம் பாய்ந்து மயங்கி கீழே விழுந்துள்ளார். அருகில் இருந்த உறவினர்கள் நாகராஜ் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மின்சாரம் தாக்கியது தெரியாமல் விக்னேஸ்வரன் மயங்கி விட்டதாக எண்ணி உடனே அருகில் உள்ள மாதம்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து விக்னேஸ்வரனின் உறவினரான நாகராஜ் மற்றவர்களிடம் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் சம்பவத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்த பொழுது அவரும் அதே சிமெண்ட் சீட்டை தவறுதலாக தொட்டதால் அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்புதான் அனைவருக்கும் தெரிய வந்தது, தான் அங்கு மின்சாரம் கசிவு ஏற்பட்டிருப்பது அங்கு இருந்தவர்களுக்கு தெரிய வந்து இருப்பது. இது குறித்து கோவை பேரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் கோவை தீட்டிப்பாளையம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.